إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த நபித்தோழர்கள், அதில் இன்று நாம் பார்க்க போவது அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா அவர் தந்தையின் பேர் இப்னு கைஸ், அவரது பாட்டனுடைய பேர் கைஸ், முப்பாட்டன் இப்னு அதி, இப்னு சாத் இப்னு சஹம் அல் குரஷி அஸ்ஸஹ்மி. இவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் என்றால் அஸ்ஸஹ்மி என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் தாயார் தமீமா பின்த் ஹர்சான். அவங்க பனுல் ஹாரிஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் தொடர்பான செய்திகளில் இவர்கள் இஸ்லாத்தை ஆரம்பத்திலே ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர். அதே போன்று இவர் பத்ரிலே கலந்து கொண்ட ஒரு தோழர் என்ற செய்தியும் இருக்கின்றது. எனவே இவர்களுடைய இந்த வரலாற்று குறிப்புகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள், இந்த செய்திகளில் முதலாவது செய்தியாக நாம் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜிதுன் நபவியில் லுஹருடைய தொழுகையை நிறைவு செய்துவிட்டு மக்களுக்கு மிம்பரிலே ஏறி அவர்கள் ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகத்தான விடயங்கள், மறுமை தொடர்பான மகத்தான விடயங்களை அந்த உரையிலே மக்களுக்கு நினைவுபடுத்தினார்கள். நினைவுபடுத்தி அப்போது சஹாபாக்கள் அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள் என்றும் சில ரிவாயத்துக்களில் நாம் பார்க்கின்றோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே இருந்து சொல்கிறார்கள், உங்களில் யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளை கேட்கலாம். இவ்வாறு நபி அவர்கள் சொன்னதற்குரிய காரணத்தை பார்க்கின்ற போது சில முனாஃபிக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கேள்விகளுக்கு பதில் சொல்வதில்லை என்றது போன்ற ஒரு செய்தி பரவியது காரணம் என்றும் ஒரு ரிவாயத்திலே அப்படியான செய்தியும் இடம்பெறுகிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் நான் இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு செல்லாமல், அதற்கு பதிலளிக்காமல் நான் செல்ல மாட்டேன் என்று நபி அவர்கள் மிக அழுத்தமாக சொல்கிறார்கள். இப்படி சொன்னபோது தோழர்கள் எல்லாம் அழ ஆரம்பித்து விட்டார்கள். நபி அவர்களுடைய முகத்தில் ஒரு மாறுதலை சஹாபாக்கள் கண்டார்கள்.
ஒரு கோபத்தை காண்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் எல்லாம் அழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒருவர் கேட்டார், அவரது பேர் வரல. நான் மறுமையில் எங்கு இருப்பேன் என்று கேட்டபோது நபி அவர்கள் நரகத்தில் என்று சொன்னார்கள் என்று ஒரு ரிவாயத்தில் வருகிறது. அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து என்ன கேட்கிறாங்கண்டா, யா ரசூலல்லாஹ், எனது தந்தை யார் அப்படின்னு கேட்கிறார். எனது தந்தை யார் என்று அவர் கேள்வி கேட்டார். அப்போது நபி அவங்க சொன்னாங்க, உமது தந்தை ஹுதாஃபா தான், உமது தந்தை ஹுதாஃபா. என்றால் அவர்களுடைய அந்த பிறப்பு சம்பந்தமாக சில விமர்சனங்கள் சிலர்கள் விமர்சித்து கொண்டிருந்தார்கள். இந்த அறியாமை காலத்தை பொறுத்தவரையில் பலவிதமான அந்த திருமண முறைகள் இருந்தன. எனவே அவ்வாறு அதனால தான் அவர் என்ன செய்கிறார், இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போ இந்த கேள்வியை பொறுத்து இப்படி கேள்வி கேட்ட போது இப்போ நபி அவங்களோட கோபம் என்ன செய்யுதுன்னா அதிகரிக்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபம் அதிகரித்தது. அப்போது ஹதீஸிலே வருகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி தனது முழங்காலின் மீது அப்படி மண்டிட்டவர்களாக அவர்கள் சொல்கிறார்கள், ரதீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ரசூலா. நபியுடைய கோபத்தை பார்த்தவுடன் இவ்வாறு உமர் ரலியல்லாஹு சொல்ல ஆரம்பிக்கிறான், அல்லாஹுவை நாம் ரப்பாக பொருந்தி கொண்டோம், இஸ்லாத்தை மார்க்கமாக பொருந்தி கொண்டோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக பொருந்தி கொண்டோம் என்று அவர்கள் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபம் தணிகின்ற வரை இவ்வாறு உமர் ரலியல்லாஹு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நாங்கள் இதுக்கு முந்தையும் ஒரு ஹதீஸ் படிச்சுக்கிறோம். இப்படி ஒரு ஹதீஸ் நான் படிச்சுதானே, ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? எது சம்பந்தமா? நபியிடத்தில் வந்து ஒருத்தர் எவ்வாறு உங்களை நீங்கள் நோன்பு நோட்கிறீங்க என்று கேட்ட கேள்வியும் போதும் இதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்பட்டதை பார்த்தவுடன் என்ன செய்கிறாங்க, இதை சொல்ல ஆரம்பித்தாங்க, ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ரசூலா. எனவே நாங்கள் இதிலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி தான், அதாவது அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதரை கோபப்படுத்தக்கூடிய செயல்கள் ஏதாவது நிகழ்கின்ற போது நாம் என்ன செய்யலாம், இது போன்று ஓதலாம் என்ற ஒரு முன்மாதிரியை நாம் பார்க்கின்றோம். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது எனது உயிர் எவன் கைவசம் இருக்கு அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இப்போது எனக்கு சொர்க்கத்துடைய காட்சிகள் அதே போன்று நரகத்துடைய காட்சிகள் எல்லாம் எனக்கு காண்பிக்கப்பட்டன என்று அல்லாஹ்வின் அந்த மஸ்ஜித் நபவியுடைய அந்த சுவரை காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அந்த காட்சிகள், நரகத்துடைய காட்சிகள் மிக பயங்கரமாக இருந்தது, அதே போன்று அந்த சுவர்க்கம் மிக இன்பமாக இருந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இவ்வாறாக அவர் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக இப்படி ஒரு செய்தி என்ன செய்கிறது, இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தெரியும், ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கு பிறகு பல மன்னர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். நபி அவர்கள் பல மன்னர்களுக்கு, பெரும் பெரும் வல்லரசு அந்த ஆட்சியாளர்களுக்கு, ரோம் பாரசீக ஆட்சியாளர்களுக்கெல்லாம் நபி அவர்கள் அவர்களை இஸ்லாத்தின் பால் அழைத்து கடிதம் எழுதினார்கள், கடிதங்களை அனுப்பினார்கள். அந்த கடிதங்களை கொண்டு செல்வது என்பதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக இருக்கல்ல. எனவே அந்த பாரசீக மன்னருக்குரிய கடிதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தான் கொடுக்குறாங்க. அவர்களைத்தான் அதற்காக தேர்வு செய்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா அஸ்ஸஹமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம்தான் அந்த கடிதத்தை வழங்கினார்கள். நாங்கள் ரஹீக்குல் மக்தூமில் பார்க்கும்போது இது தொடர்பான ரெண்டு விதமான ரிவாயத்துக்கள் அதில் வருகின்றன. அதை நாம் பார்ப்போம். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன எழுதினார்கள் அந்த கடிதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது பாரசீகர்களின் மன்னர் கிஸ்ராவுக்கு எழுதும் கடிதம்.
நேர்வழியை பின்பற்றி அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொண்டு வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை, அவன் தனக்கென எவரையும் மனைவியாகவோ பிள்ளையாகவோ எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படி அதெல்லாம் எழுதுறாங்க ரசூலுல்லாஹ். நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனது அடிமையாகவும் தூதராகவும் இருக்கிறாங்க என்று சாட்சி கூறுவோருக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும். நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனைத்து மக்களுக்கும் அனுப்பப்பட்ட தூதராவேன். உயிருள்ளவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இறை நிராகரிப்பாளர்களுக்கு அவனது தண்டனையின் வாக்கு உறுதி ஆவதற்காக என்னை அவன் தூதராக அனுப்பியிருக்கிறான். இதை ஏற்றுக்கொள்ளாத போது அவர்களை எச்சரிக்கக்கூடிய விதத்தில், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈடேற்றம் பெறுவீர்கள். நீங்கள் மறுத்துவிட்டால் மஜூசிகளின் நெருப்பை வணங்குபவர்களின் குற்றமெல்லாம் உங்களையே சாரும். இப்போ இந்த கடிதத்தை அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களிடம் தான் கொடுத்து அனுப்புகிறாங்க. இதில் பஹ்ரைன் நாட்டு மன்னரிடத்தில் இந்த கடிதத்தை கொடுத்து அவர் அக்கடிதத்தை தனது தூதர் மூலமாக கிஸ்ராவிடம் அனுப்பினார் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. நேரடியாக அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அவர்களே கிஸ்ராவிடம் கொடுத்தார் என்றும் ஒரு கருத்து இருக்கு. ரெண்டு விதமான செய்திகள் இதில் வருகிறது. எனவே இந்த கடிதம் கிஸ்ராவை சென்று அடைந்த போது அவன் அந்த கடிதத்தை படித்துவிட்டு அதை கிழித்தெறிந்தான். அதில் அவன் எவ்வளோ கர்வத்தோடு பேசினான் என்று சொன்னால், அதாவது எனது குடிமக்களில் ஒரு கேவலமான அடிமை எனது பேருக்கு முன் அவரது பேரை எழுதுவதா என்று அவன் கூறினான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்த போது அல்லாஹ் இடத்துல அவங்க எப்படி கேட்குறாங்கண்டா, அல்லாஹ் அவனது ஆட்சியை கிழித்தெறியட்டும், அல்லாஹ் அவனது ஆட்சியை கிழித்தெறியட்டும் என்று கூறினார்கள். எனவே அதே போன்று நடந்தது. அதே போன்று என்ன செய்தது நடந்தது. அப்போ இதற்கு பிறகு இந்த கிஸ்ரா என்ன செய்கிறான்னு சொன்னால், யமன் தேசம் அவனுக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த யமன் தேசத்தில் உள்ள தனது கவர்னருக்கு கடிதம் எழுதுகிறான். அதில் அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், உங்களிடம் உள்ள துணிச்சலான 2 வீரர்களை அனுப்பி அவர்கள் என்ன செய்யணும், முகம்மது என்னிடம் கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டிருந்தான். பாருங்க எவ்வளோ அவன் கர்வத்தோட ஆணவத்தோட எழுதுனான்னு பாருங்க. இந்த கடிதம் கிடைத்தவுடன் கவர்னர், யமனில் கவர்னர் அளிக்கக்கூடியவர் அவருடைய பேர் பாதான் இல்லைங்களா, தன்னிடம் உள்ள வீரர்கள் 2 தேர்ந்தெடுத்து அங்கே மதீனாவுக்கு அனுப்பி வைக்கின்றான். எனவே இவர்கள் தாயிஃப் வழியாக வருகின்ற போது தாயிஃபில் அந்த குறைஷி காஃபிர்கள் மக்காவாசியில் அங்கே இருக்கிறாங்க தாயிஃபில், அவரிடம் கேட்கிறார்கள், முகம்மது எங்கே இருக்கிறார் முகம்மது? அப்போ முகம்மது மதீனாவில் இருக்கிறார். எனவே இது எதிரிகளுக்கு மிக பெரும் ஒரு குளிர்ச்சியான செய்தியாக இருந்தது. ஏன்னா மக்கா காஃபிர்களுக்கும் இந்த செய்தியை அவர்கள் எத்தி வைக்கிறார்கள். முகம்மதுக்கு இப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட போகிறது என்று அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். எனவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரிடம் மதீனாவுக்கு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், கிஸ்ராவிடம் உம்மை அழைத்து செல்வதற்குத்தான் நாம் வந்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் இவ்வாறு சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் போய் நாளைக்கு நீங்கள் வாருங்கள், நாளை நீங்கள் வாருங்கள் என்று சொன்னபோது மறுநாள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அந்த 2 பேரும் வருகிறார்கள். இல்லைங்களா, அந்த 2 பேரும் வருகிறார்கள். இப்போ இந்த 2 பேரும் வந்தபோது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இருவருக்கும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இருவரும் மறுபடியும் ஒரு எச்சரிக்கை
எச்சரிக்கை அந்த தொனியில தான் நபி அவர்களிடத்திலே பேசுகிறார்கள். இப்படி பேசிக்கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது கிஸ்ரா கொல்லப்பட்டு விட்டான். கிஸ்ரா என்ன செய்யப்பட்டு விட்டான்? அவன் பாரசீகத்திலே அவனது நாட்டில் அவன் கொல்லப்பட்டு விட்டான் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயின் மூலம் அறிவிக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ், வஹீயின் மூலம் அறிவிக்கப்படுகிறது. அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த கட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, மன்னர் அந்த ஒரு அவனுக்கு எதிராக சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், அந்த கிஸ்ராவின் படையினர் படும் தோல்வி அடைந்த போது, இதற்கு பிறகு அந்த கிஸ்ராவுக்கு எதிராக அவனது குடும்பத்திலிருந்தே என்ன செய்தது, ஒரு பெரும் கிளர்ச்சி ஏற்பட்டு கிஸ்ராவின் மகன் ஷீர்வே என்பவன் தான் என்ன செய்கிறான், மகனாலே தந்தை கொல்லப்படுகிறான். கொல்லப்பட்டு இவ்வாறு என்ன செய்யப்படுகிறது, அவனது ஆட்சி வீழ்த்தப்படுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நபி அவர்கள் அந்த செய்தியை அந்த இருவரிடமும் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு ஒரு கடிதத்தையும் எழுதி என்ன செய்கிறார்கள், கொடுக்கின்றார்கள். அப்ப அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு எங்கு வருகிறார்கள் என்று சொன்னால் யமனுக்கு வருகிறார்கள். யமன்ல யார் இருக்காங்க, அந்த கவர்னர் பாதான் என்று சொல்லக்கூடிய அந்த கவர்னரை கொண்டு வந்து கடிதத்தை கொடுத்து செய்தியை சொன்ன போது அவனுக்கும் என்ன செய்து, பாரசீகத்தின் ஒரு கடிதம் வந்து சேர்கிறது. இவ்வாறு நான் என் தந்தையை கொன்றுவிட்டு நான் ஆட்சிக்கு வந்து விட்டேன் என்ற செய்தி வருகிறது. அதன் பிறகு இந்த யமனுடைய கவர்னர் அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு வரலாறு. எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அவனது ஆட்சியை அல்லாஹ் கிழித்தெறிவானாக என்று சொன்னார்களோ அதே போன்று அவனது ஆட்சி அளிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரும் வீரர் என்பதற்கு அவங்க ஒரு மாபெரும் வீரர். என்ன செய்யறாங்க, மிகப்பெரும் அன்றைய சாம்ராஜ்யங்களுக்கே இஸ்லாத்தின்பால் நேரடியாக அழைப்பு விடுத்தாங்க. அந்த கடிதங்களை கொண்டு சென்ற நபித்தோழர்களும் மாபெரும் வீரர்களாக இருந்தார்கள். அவங்க கொல்லப்படலாம். அப்படி இந்த கடிதங்கள் என்பதெல்லாம் சாதாரணமானவைகள் அல்ல, இஸ்லாத்துக்கு நேரடியாக அழைப்பு விடுக்கப்படுகின்ற கடிதங்கள். அவற்றை அவர்கள் உறுதியான ஈமானோடு அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு கொண்டு சென்றார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கின்றோம். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பெரும் வீரர் என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த விடயங்கள்ல குர்ஆன்ல ஒரு வசனம் நாங்கள் படிப்போம், உங்களுக்கு தெரியும். அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல் வௌலில் அம்ரி மின்கும் ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல். இது சூரத் நிசாவுடைய 59 வசனம். இந்த வசனம் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அவருடைய விஷயத்தில் தான் இறங்கியது என்ற ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தி புகாரியில 4584வது நிலை வரக்கூடிய செய்தி. அப்ப இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படைக்கு தளபதியாக இவர்களை அனுப்புகிறார்கள். ஒரு படைக்கு தளபதியாக இவர்களை அனுப்புகின்றார்கள். அப்படி அனுப்பிய சந்தர்ப்பத்தில் அதில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், தனது படை வீரர்களுக்கு சொல்கிறார்கள், ஒரு நெருப்பை மூட்டுமாறு சொல்லி, நான் உங்களின் தலைவர் இல்லையா, எனவே நீங்கள் எனது வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவீர்களா இல்லையா என்று கேட்டுவிட்டு கட்டுப்படுகிறோம் என்று சொன்னபோது ஒரு நெருப்பை மூட்டி அதில் குதிக்குமாறு சொன்னார்கள் என்று, அதாவது ஒரு பரிகாசமாக சொன்னாங்க என்றும் வருகிறது. கோபத்தில் இப்படி அந்த வார்த்தை வெளிப்பட்ட என்ற மாதிரி ஒரு ரிவாயத்தும் வருகிறது. அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் படை தளபதியாக இருக்கிறார், தலைவர் சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிலர் அப்படியான ஒரு முடிவுக்கு சென்று விடுவோமா என்று எண்ணக்கூடிய நேரத்தில் சிலர் சொன்னார்கள், நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டதே இந்த நரக நெருப்பிலிருந்து எம்மை காத்துக் கொள்வதற்குத்தான் என்று சொல்லி அவர்கள் அதிலிருந்து விலகி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த செய்தி சொல்லப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் நெருப்பிலே குதித்திருந்தால் கியாமத் நாள் வரை அதிலே தான் இருந்திருப்பாங்க. என்ன அடிப்படையில் சொல்றாங்கன்னா, லா தாஅத லி மக்லூக்கின் ஃபீ மஅசியத்தில் காலிக், அதாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் படைப்பினங்களுக்கு அவர்கள் தலைவர்களாகவே இருந்தாலும் கட்டுப்படுதல் என்பது கிடையாது. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அவனது தூதருக்கு வழிபடுங்கள், உங்களுடைய தலைவர்களுக்கும் நீங்க கட்டுப்படுங்க.
ஆனால் ஃபைன் தனாஸஅத்தும் ஃபீ ஷைஇன், ஒரு உங்கள் விஷயத்தில் ஏதாவது ஒரு முரண்பாடு வரும்போது அங்கே என்ன செய்யணும்? நீங்கள் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்கிறார்கள், அதுக்கு என்ன தீர்வு வழங்குகிறார்கள் என்பது அங்கு முக்கியமானது. எனவே தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யுமாறு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யுமாறு சொன்னால் அங்கு கட்டுப்படுதல் இல்லை என்பதைத்தான் இதில் குறிப்பிடப்படுகிறது என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கிறோம், அவருடைய வரலாற்றில் இப்படி ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இவருடைய வரலாற்றிலே அடுத்து மிக முக்கியமாக உள்ள ஒரு வரலாறு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் இருக்கின்ற போது, அதாவது உங்களுக்கு தெரியும், அதிகமான பகுதிகள் இஸ்லாத்துக்குள் வருகின்றன, பெரும் பெரும் சாம்ராஜ்யங்களும் வீழ்த்தப்படுகின்ற ஒரு காலகட்டம். எனவே அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்களோடு ஒரு படை ரோமுக்கு சென்ற அந்த படை, அவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுகிறார்கள், கைதிகளாக பிடிபடுகிறார்கள், எதிரிகளால், அந்த ரோமர்களால் பிடிக்கப்படுகிறார்கள். பிடிக்கப்பட்டு அந்த ஆட்சியாளருக்கு முன்னால் அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். இப்படி கொண்டு வரப்பட்ட போது அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் தான் அந்த படைக்கு தளபதியாக இருக்கிறார்கள், பொறுப்பாக இருக்கிறாங்க. அவர்கள் அந்த ஆட்சியாளருக்கு முன்னால் அவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். நிறுத்தப்பட்ட போது அவன் கேட்கிறான், நீர் இஸ்லாத்தை விட்டுவிட்டு கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்கிறீரா, நீர் கிறிஸ்துவ மதத்துக்கு நீர் மதம் மாறுகிறீரா என்று கேட்கின்ற போது அவர் அதற்கு முடியாதென்று உறுதியாக சொல்கிறார். அதன் பிறகு அவன் மறுபடியும் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது ஊதீக நிஸ்வ முல்கி என்று வருது, எனது ஆட்சியில் உனக்கு நான் பாதியை தருகிறேன். இவ்வளவு பெரிய ஆட்சி அவன். எனது ஆட்சியில் நான் உனக்கு பாதியை தருகிறேன், நீ கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள், கிறிஸ்துவராக மாறு. பாருங்க எப்படி ஒரு சஹாபாக்களுடைய ஈமான் சோதிக்கப்படக்கூடிய இடங்கள். சுப்ஹானல்லாஹ். இன்று நாங்கள் பார்க்குறோம், அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் மார்க்க விடயங்களை விட்டு கொடுக்கக்கூடியவங்க. இந்த வரலாறுகளை படிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், லவ் ஆதைத்தனி ஜம்மிய மாத்தம்லை, உனது அனைத்து ஆட்சியும், உனது எல்லா ஆட்சியையும், அதே போன்று அதற்கு ஏனையவர்கள் இருக்கக்கூடிய ஆட்சிகள், அரபுகள் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிகள், இந்த அனைத்து ஆட்சிகள் எனக்கு வழங்கப்பட்டாலும் நான் இந்த இஸ்லாத்தை விடமாட்டேன், நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஒருபோதும் விடமாட்டேன், அதாவது கண் சிமிட்டக்கூடிய நேர அளவு கூட அதை நான் விடமாட்டேன் என்று சொல்லி மிக உறுதியாக சொல்றார். அதன் பிறகு அவன் சொல்கிறான், அப்படி என்றால் நான் உன்னை கொன்று விடுவேன், இதன் அக்துலுக், உன்னை நான் கொன்று விடுவேன் என்று அவன் எச்சரிக்கிறான். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யப்பட்டார் என்று சொன்னா, அவரை அந்த ஒரு கெட்டப்பட்டு அப்படி உயர்த்தப்படும் விளைஞ்சான், கெட்டி என்ன செய்யறது, ஒரு கயிற்றுல கட்டி அப்படியே உயர்த்துறது விளைஞ்சா, சிலுவையில் அறையிற மாதிரி சொல்லுவோம் தானே, என்ன செய்யப்படுது, அவ்வாறு உயர்த்தி கட்டுமாறு சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அம்பையே கூடிய அவனது படையில் உள்ளவர்களுக்கு அவன் ஏவுகிறான், அவரது வலது இடதுபுறமாக அம்புகளை எய்யுங்கள், அந்த உடலுக்கு தைக்காமல் வலது இடதுபுறமாக மேல் கீழாக அம்புகளை எய்யுங்கள். அப்போதும் அவன் கேட்கும் போது அவர் மார்க்கத்தில் உறுதியாகத்தான் இருக்கிறார். அதன் பிறகு என் அருமையான சகோதரர்களே, அதாவது மிக பெரும் ஒரு ஒரு பானை கொண்டு வரப்பட்டு என்ன செய்யப்படுது, அதில் தண்ணீர் ஊற்றப்பட்டு அது கொதிக்க வைக்கப்படுது. தண்ணீரை ஊற்றி அது கடுமையாக கொதிக்க வைக்கப்படுகிறது. கொதிக்க வைக்கப்பட்டவுடன் என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்திலும் அவன் கேட்கிறான், நீ இஸ்லாத்தை விட்டுவிடு, கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ள. அவர் அப்போதும் இஸ்லாத்திலே மிக உறுதியாக இருக்கிறார். இப்போ முஸ்லீம்களுடைய 2 கைதிகளை கொண்டு வருமாறு அவன் சொல்கிறான். முஸ்லீம்களுடைய 2 கைதிகள் கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த முஸ்லீம்களுடைய 2 கைதிகளில் ஒருவரை கடுமையாக கொதிக்கக்கூடிய அந்த தண்ணீரிலே போடுமாறு சொல்கிறான். அப்படி அவர் என்ன செய்கிறார், எப்படி இருக்கும் அந்த வெப்பத்துக்கு அந்த உடலெல்லாம் அவ்வாறு என்ன செய்யுது, அவர் உடனே மரணிக்கிறார். உடல் அப்படி பிந்தி சிதறுகிறது. சுப்ஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, அப்போதும்
அவன் சொல்கிறான், இதே நிலை தான் உனக்கு ஏற்படும், நீ இஸ்லாத்தை விட்டுவிடு என்று சொல்லும் போது அவர் அந்த நேரத்திலே அழ ஆரம்பிக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அப்போது அவன் நினைக்கிறான், இவர் கொஞ்சம் இறங்கி வந்துட்டார் போல என்று அவன் எண்ணுகிறான். அப்போது என் அருமையான சகோதரர்களே, அவரை கொண்டு வாருங்கள், கேட்போம் அழுகைக்குரிய காரணம். அப்போது சொல்கிறார்கள் அவர்கள், சுப்ஹானல்லாஹ், என்னிடம் இருப்பது ஒரே ஒரு உயிர், என்னிடம் இருப்பது ஒரே ஒரு உயிர் தான் என்னிடம் இருக்கிறது. எனது இந்த தலையுடைய முடிகள் ரோமங்கள் அளவுக்கு எனக்கு உயிர்கள் இருந்து ஒவ்வொரு முறையும் நான் கொல்லப்பட்டு உயிர் பெற வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு ஈமானிய உறுதி என்று பாருங்க. அப்படி சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்கள், சில ரிவாயத்துக்கள் வருகிறது, சில செய்திகள் அவர் அதுக்கு பிறகு சிறையில் போடப்பட்டு ஒரு அழகிய பெண்ணை அனுப்பி அவ்வாறு வழிகெடுப்பதற்கும் முயற்சிக்கப்பட்டது என்று செய்தி வருகிறது. அதே போன்று அவர் பசியிலே சிறையில் என்ன செய்யப்படுகிறார், பசியில தாகத்தில் விடப்பட்டு பசியோடும் தாகத்தோடும் இருந்து அதன் பிறகு பன்றி இறைச்சியும் மதுபானம் அவருக்கு வைக்கப்படுகிறது. அப்போது அவ்வளவு பசியோடு தாகத்தோடு இருந்தும் அதை கூட அவர் என்ன செய்யவில்லை, அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை உண்ணவும் இல்லை, பருகவும் இல்லை. அதை பற்றி அந்த மன்னரிடம் அவர் சொல்லும்போது, நான் இருந்த இந்த நிலையில் இது எனக்கு அனுமதிக்கப்பட்டதுதான். மார்க்கத்தில் இப்படி நிர்பந்தமான நேரத்தில் என்ன செய்யலாம், உயிரை காப்பதற்காக எடுத்துக்கொள்ள முடியும். நான் அதை கூட ஏன் செய்யவில்லை என்றால், இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான ஒரு வடிவம் ஏற்பட்டுவிடும் என்றுதான் நான் பயந்தேன் என்று அவர் சொல்கிறார். அப்ப இறுதியாக அந்த மன்னர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதாவது நீ குறைந்தது எனது தலையாவது முத்தமிடு, எனது தலையை முத்தமிடு. அவ்வளோ எதையுமே அவர் செய்யலை, எதுக்குமே இறங்கி வரல, குறைஞ்சது இதையாவது செய், நான் உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்கிறார், எனது முழு படையையும் என்னோடு உள்ள இந்த கைதிகள் அனைவரையும் விடுவிப்பாயா என்று கேட்கிறார். கேட்கும் போது அவன் ஆம் என்று சொல்கிறார். அதன் பிறகு அவரது அந்த மன்னனுடைய தலையை முத்தமிட்டு அவர் முஸ்லிம்களோடு என்ன செய்தார், மதீனா திரும்பினார் என்ற அந்த செய்தியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தியை, அந்த நிகழ்வை அறிந்து என்ன செய்தார்கள் என்றால், அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தலையை முத்தமிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அப்துல்லா இப்னு ஹுதாஃபா தலையை முத்தமிட்டார்கள். முத்தமிட்டது மட்டுமல்ல, அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒவ்வொரு முஸ்லிமும் ஹக்குன் அலா குல்லி முஸ்லிம் என்று சொல்றாங்க. ஹக்குன் அலா குல்லி முஸ்லிமின், அதாவது ஒவ்வொரு முஸ்லிமும் அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவுடைய தலையை முத்தமிடுவது ஒரு கடமையான விஷயம் என்ற மாதிரி சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான ஒரு மிக பெரும் வீரராக அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு உருவாக்கிய அந்த தோழர்கள் மாபெரும் வீரர்களாக அல்லாஹ்வுடைய தீன் மார்க்கத்தை அவர்கள் எதற்காகவும் என்ன செய்யல, விட்டு கொடுக்கல. மார்க்கத்தில் எவ்வளவு உறுதியாக இருந்தாங்க என்பதை பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. அல்லாஹ் தஆலா மூமின்களை உறுதியான வார்த்தையை கொண்டு பலப்படுத்துவான். எவ்வளவு நாங்கள் மார்க்கத்தில் உறுதியாக இருப்போமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை உறுதியாக்குவான், இந்த உலக வாழ்விலும் நாளை மறுமையிலும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வரலாறுகள் உண்மையில் நாங்கள் படிக்கின்ற போது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இவர்கள் செய்த தியாகங்கள், அதே போன்று அவர்கள் எவ்வளோ ஒரு சோதனைக்கு முன்னால் இருக்கிறாங்க, அந்த சோதனையில் இன்னும் அவர்களது ஈமான் என்ன செய்தது, அதிகரித்தது. அவரது ஈமான் அதிகரித்தது, இன்னும் உறுதியானது. சுப்ஹானல்லாஹ். இப்போ நாங்கள் பார்க்குறோம் தானே, இப்போ சஹாபாக்கள், இப்போ நாங்கள் வரலாறை படித்தோம். யாருடைய வரலாறுண்டா, அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை படித்தோம். அவர் அல்லாஹ்கிட்ட என்ன கேட்குறாரு, அல்லாஹ்விடத்தில் கேட்டது, எனக்கு திரும்ப உயிர் பெற்று நான் உலகத்துக்கு சென்று மறுபடியும் ஷஹீதாக வேண்டும், அதுன்னு கேட்குறாரு. சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, சஹாபாக்கள் நபித்தோழர்கள் எவ்வளவு உறுதியாக இருந்தாங்க. இப்போ சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதே போன்ற ஒரு கூற்றை சொல்கிறார்கள். தனது தாய்க்கு முன்னால், தாய் எதையும் உண்ணாமல் என்ன, நான்
இவ்வாறே இருந்து விட போகிறேன், மரணிக்கப் போகிறேன், நீ இஸ்லாத்தை விட வேண்டும் என்று சொன்னபோது என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ஒரு உயிர் அல்ல, பல உயிர்கள் திரும்ப திரும்ப இருந்தாலும் நான் இஸ்லாத்தை விட மாட்டேன் அப்படி சொன்னாங்கன்ற செய்தியெல்லாம் பார்க்குறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹுடைய வரலாற்றிலே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த செய்திகள் அற்புதமானவைகள். இவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே தான் இவர்கள் மிஸ்ரில் மரணித்தாங்க, அங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்ற செய்திகள் அசதுல் காபா, அதே போன்று அல் இசாபா ஃபி தமீஸ் சஹாபா போன்ற நூல்களில் எல்லாம் இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று நாம் படித்த இந்த நபித்தோழருடைய வரலாறு என்பது அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹுடைய வரலாறு. இந்த வரலாறுகள் நம்மை மார்க்கத்தில் உறுதிப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த மார்க்கத்திலே இறுதி வரை உறுதியாக வாழ்ந்து மரணிப்பதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்வில் அதிகம் கேட்ட பிரார்த்தனை யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்ற துஆவை நாம் கேட்பது. அதே போன்று ரப்பனா லா துஸீக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப் என்ற அந்த பிரார்த்தனை நாம் கேட்பது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சிறந்த மனித புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் படித்து நமது ஈமானை பலப்படுத்திக் கொள்வதோடு அவர்கள் எவ்வாறு அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக மாறினார்களோ அவ்வாறு நாமும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.